மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குறது வந்து பெண்களுக்கு கூடும் பிச்சை சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியிலும் நம்ம மகளிருக்கு உரிமை தொகை வழங்குறோம். அப்ப அது எங்க பொருளுமா? எந்த உதவினாலுமே அது வந்து அவங்க என்ன கான்டெக்ட்ல சொன்னாங்க தெரியல, அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து வீடியோனா அவங்க தவறா மனநிலையில சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு எனது. ஏன்னா அவங்க கூட நான் பழகியிருக்கேன். பெண்கள் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள், பெண்கள் ஆணையத்தின் உறுப்பினராகவும் இருக்கிறாங்க. அதனால் உள்நோக்கத்தோடு அவங்க சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. அதனால அது ஏதோ திருத்தி சொல்லப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா அவங்க சொன்ன கான்டெக்ட் அது உள்ள வந்து வேற மாதிரி வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனா எதுவாக இருந்தாலும் அவர்கள் அப்படி சொல்லியிருக்க அது உள்ளர்த்தத்தோடு சொல்லியிருக்க வாய்ப்பில்லை என்பது எனது கருத்து. மகளிருக்கு கிடைக்கின்ற உரிமை தொகை அது அவர்களுக்கு பயன்பட்டு கொண்டு இருக்கிறது, அவ்வளவுதான். இனிமேதான் கேட்கணும், ரெஸ்பான்ஸ் வரும்னு நினைக்கிறேன். மீனவர்கள் ஏற்கனவே பிடிபட்டதற்கு அவர்களை உடனே விடுவிக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய உள்துறை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருக்கோம். அவர் எப்பவுமே ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. நிச்சயமா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவர்கள் மீட்கப்படுவார்கள். மீனவர்களுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பது எந்தவித மாற்றம். குற்றவாளிகளை பிடித்து அதுக்கு பரிசோதனைகள் வரணும். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு விரைவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. விசாரணை தீவிரமா போய்கிட்டு இருக்கு.